வணக்கம். அதாவது இப்பொழுது ஐநா மனித உரிமை சபையில் உள்ள ஸ்ரீலங்கா பற்றிய தீர்மான வரைவு பல செய்திகளை சகலருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதே இடத்தில் புலம்பெயர் வாழ் தமிழ் மக்களுக்கு, பொதுவாக உலகத்தில் உள்ள மனித உரிமை ஆர்வலர் சகலருக்கும் ஒரு செய்தியை கூறுகின்றது. என்னவென்றால், என்று ஒரு நாளைக்கு நீதியை மீறியவர்கள், மனித உரிமையை மீறியவர்கள், மனிதாபிமான சட்டங்களை மீறியவர்களுக்கு என்று ஒரு நாளைக்கு அதற்கான விசாரணைகள் நடந்தே தீரும் என்று. ஆனால் இப்போதைய வரைவின்படி பாதிக்கப்பட்டவரோ அல்லது நாங்களோ முழுத்தலாக திருப்தி அடையக்கூடிய விடயங்கள் அங்கு பெரிதாக இல்லை. ஆனால் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. விசாரணை எங்கேயோ ஒரு நாளைக்கு ஆரம்பமாக வேண்டும். இன்று 6 வருடங்களாயும் இன்னும் விசாரணைகள் ஆரம்பமாகவில்லை. ஆகையால் நாங்கள் எதிர்பார்த்த சர்வதேச விசாரணை இல்லை. அதே இடத்தில் கலப்பு நீதிமன்றம் என்றதும் பெரிதாக அங்கு கூறப்படவில்லை. ஆனால் அதில் பொதுநலவாய நாடுகளினுடைய நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், வழக்கு தொடுநர்கள் இருப்பதாக கூறுகின்றார்கள். இங்கு இது ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டது விட்டது. எதிர்வரும் புதன்கிழமை இது பற்றிய கலந்துரையாடல் நடைபெறும். இதே இடத்தில் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். முதலாவது வந்த வரைவில் இருந்த பல விடயங்கள் இந்த வரைவில் இல்லை. உதாரணத்துக்கு ஹை செக்யூரிட்டி ஜோன், அதாவது அந்த இடங்கள் மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும். இராணுவம் வடக்கு கிழக்கிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். தேவாலயங்கள், கோயில்கள், மோஸ்கோல், பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்டதுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும் என்ற போன்ற விடயங்களை எடுத்துவிட்டு அங்கு ஒரு புதிய பந்தியை பூத்தி வைத்திருக்கின்றார்கள். அதாவது விடுதலை புலிகளை விசாரிக்க வேண்டும் என்று. இது உண்மையில் பெருந்தொகையான ஈழத்தமிழ் மக்கள், புலம்பெயர் வாழ் மக்கள், பொதுவாக தமிழ்நாட்டு வாழும் மக்கள், உலகத் தமிழ் மக்களுக்கு இது ஒரு வியப்பான விடயமாக இருக்கின்றது. இது எப்படியாக நடப்பெற போகின்றது? இந்த அறிக்கையை நாங்கள் ஒழுங்காக பார்த்தால் அந்த அறிக்கை ஒரு செய்தியை சொல்லுகின்றது. ஸ்ரீலங்கா அரசு போல் விடுதலை புலிகள் பெரிதாக மனித உரிமையை மீறியதாக ஆதாரம் இல்லை என்ற ஒரு இடத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதே இடத்தில் சிறு பிள்ளைகள் சேர்த்தது, சில உணவு போன்ற விடயங்கள், அங்கு சில விடயங்களில் குறை சொல்லப்படுகின்றது. ஆனால் இதற்காக மீண்டும் அவர்களை விசாரிப்பதற்கு ஒரு புதிய பந்தியை இதற்குள் பட்டுள்ளது. ஒரு வியப்புக்குரியது மாற்றமல்ல, இது எதிர்காலத்தில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகையால் இது எப்படியாக, என்ன மாதிரியாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இது எப்படியாக கொண்டு செல்லப்படும் போன்ற விடயங்களை பார்த்த பின்னர் தான் அதற்கான பரிகாரங்களை தேட முடியும். இந்த விடயத்தில் தான் முழு தமிழ் மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆகையால் இது வரைவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இதற்காக கொழும்பில் என்ன நடைபெறும், கொழும்பில் எப்படியான விவாதங்கள் ஏற்படும் என்பதை பற்றி நாங்கள் இருந்து பார்க்க வேண்டும். இவற்றை தீர்மானத்தை எரிப்பது, இதை முறைப்படுத்தாமல் தடுப்பது போன்ற விடயங்கள் நடைபெறலாம். ஆகையால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் பொதுவாக அமைதியாக இருந்து இந்த விடயங்களை பரிசீலிக்க வேண்டும், ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். இதில் சில நல்ல விஷயங்களும் இருக்கின்றது. திருப்தி தர விட்டாலும் ஏதோ ஒரு விதத்துக்கு நல்ல விடயம் என்று தான் நான் கூறுவேன். நன்றி, வணக்கம்.